ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் 2 vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆவாரம் பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆவாரம் பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குங்க. ஆவாரம் பூவை நம்ம எப்படி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஆவாரம் பூவை நம்ம டீயை எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுதுங்க. அடுத்து இந்த ஆவாரம் பூ ஒரு பவுடராக பண்ணி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம உடம்பில் வரக்கூடிய துர்நாற்றம் வந்து நீங்கிரும். இது நம்மளுடைய லிவரை கிட்னி ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து ரொம்ப ஆக்டிவாக வைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம டெய்லியும் ஒரு ரசமாக வச்சு சாப்பிட்லாம். கூட்டு, கீரை கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆவாரம் பூவினுடைய இலையை வந்து நல்லெண்ணெயில் வதக்கி நம்ம அதை வந்து நம்ம சர்க்கரை நோயால் இருக்கிறவங்க புண்ணில் 10 போட்டு வந்திங்கன்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமே சரியாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மருத்துவர்கள். அதே மாதிரி ஆவாரம் பூ மட்டும் இல்லாமல் அதனுடைய பட்டை, இலை, வேர் அதில் எல்லாத்துலேயுமே அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே வச்சுருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் எடுத்துகிட்டு வரும்போது கர்ப்பப்பையை வந்து அவ்வளோ பாதுகாக்குதுங்க இந்த ஆவாரம் பூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஃபால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த ஆவாரம்பூ வந்து நம்ம உடம்புல நிறைய பயன்கள் வந்து செய்துங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.